கர்த்தருடைய நாமத்தினால இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் அவருடைய அளவற்ற இரக்கம், கிருபை, தயவினால அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தை இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை பலப்படுத்தும் என்பதுல சந்தேகமே இல்லை. இந்த நாளுக்கென்று நம்ம தியானிக்கும்படியாய் தேவன் தந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை மூலம் இதை நம்ம பல வேளைகள்ல நம்ம அடிக்கடியாய் கேட்கிற இந்த ஆசீர்வாதம், பாஸ்டர்ஸ் மூலமா, ஊழியர்கள் மூலமா, ஜெபிக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையில இருக்கிற ஆழமான சத்தியத்தை தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் இதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த வார்த்தை தான் என் இருதயத்துக்குள்ள இது ஆழமாய் தொனித்து கொண்டே இருந்தபடினாலதான் இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயமா இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு ஊழியம் செய்யும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி நானும் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாய் நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையில இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நம்ம மேல அவர் ஊற்றுகிறார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்போ முதல் பகுதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அப்போ அந்த கிருபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்க முடியாது. இந்த கிருபைய, இந்த தேவனுடைய கிருபைய நம்ம பெறுகிறதற்கு நம்ம ஏதோ செஞ்சுதான் அவர்கிட்ட இத பெறணும் அப்படிங்கிற இடத்துல இல்லை. இன்னைக்கு ஒருவேளை மனிதர்களுடைய கிருபையையோ அன்பையோ பெறுகிறதுக்கு நம்ம எதையாவது கொடுத்தாதான் அவங்க நம்ம மேல அன்பு செலுத்த முடியும். ஏன்னா மனித அன்பு அப்படிப்பட்ட அன்பு. ஆனா கிறிஸ்துவினுடைய அன்பு அது எப்படிப்பட்ட அன்பு? எதையும் நாம் அவரிடத்துல கொடுத்து பெற வேண்டியது இல்லை. அவருடைய அன்புக்கு, அது கிருபைக்கு அது எல்லையே கிடையாத ஒரு கிருபையாய் நம்மை பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட கிருபையை தான் தேவன் நம் மேல வைத்திருக்கிறார். அதை சம்பாதிக்க முடியாது. இந்த நியாயப்பிரமாணத்துல பார்க்கும்போது இத கொடுக்கணும், இத செலுத்தணும், அதை பண்ணணும், இத பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழைய உடன்படிக்கையில எதையோ செலுத்தி 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 தான் அவங்க தேவனிடத்துல இருந்து கிருபையை பெற முடிந்ததை நம்ம பார்க்கிறோம். அவங்க ஹார்ட் தேவன் அன்பு செலுத்தினா கூட அதை உணர முடியல. அங்க பரிசெயர்லாம் சொல்றாங்க, அங்க பரிசெயனும் ஆயக்காரனும் ஜெபிக்க வரும்போது அந்த பரிசெயன் சொல்லுகிறான், நான் வாரத்துல 2 நேரம் உபவாசிக்கிறேன், நான் இதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன். அவன் ஜெபமே எப்படி இருக்குன்னா, அவன் செய்யறதுல இருந்துதான் தேவன் ஏதோ அவனை அன்பு செலுத்துறது போல அவன் பார்க்கிறான். தேவனுடைய அன்பை அங்க மட்டுப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஆயக்காரன் முற்றிலுமாய் தேவனுடைய அன்பை சார்ந்து அவன் வந்து நிற்கிறான். ஆண்டவரே, என் மேல கிருபையா இருங்க, இரக்கமா இருங்க, எனக்கு என் தகுதியில நான் உங்க கிருபையை பெற முடியாது, ஆனா உங்க அன்புல நான் பெற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆயக்காரன் தேவனுடைய அன்பை சார்ந்து வருகிறான். ஆனா இவன் தான் அந்த இரக்கத்தை பெற்றுட்டு போறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம பல வேளைகள்ல, முன்பு ஒருவேளை நம்ம இந்த சத்தியத்தை அறியாத நாட்கள்ல, இதை செஞ்சா தேவன் எனக்கு இதை செய்வார், இதை செஞ்சா என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி பல காரியங்களை செஞ்சு 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 இதை நம்ம செஞ்சோமே, ஆனாலும் தேவன் இதை செய்யலையே, இப்படியெல்லாம் கூட அஃபெண்ட் ஆகிற ஒரு இருதயத்துல நம்ம இருந்தோம். ஆனா அவருடைய கிருபை அப்படிங்கிறது நம்ம ஏதோ கொடுத்து ஒன்று அவரிடத்துல இருந்து பெறுகிறது இல்ல, அவருடைய அளவற்ற அன்புனால நமக்கு கிடைப்பதுதான் அவருடைய கிருபையாய் நம்மை பார்க்கிறோம். இந்த கிருபை நமக்கு எப்போ உண்டாயிற்று?
இந்த கிருபை ஒருவேளை கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டோமா? அவர் நமக்காக மரித்ததுனாலதான் இந்த கிருபையை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாய் இல்லை. இந்த கிருபைய நம்ம எப்ப பெற்றுக்கொண்டோமா? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். 2 தீமோத்தேயு 1, 9, 10. அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் நம்முடைய கிரியைகளின் படி நம்மை ரட்சியாமல், தெளிவா போட்டிருக்குது, நீங்க செய்கிற எந்த கிரியைகளினாலும் அவர் நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி, அதாவது நம்முடைய கிரியைகளின்படி இன்றைக்கு அவர் நம்மை ரட்சிக்கலையா, அவர் தீர்மானித்திருந்தாராம். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம என்னவோ நம்ம அவரை நேசிச்சோம், நம்ம அவரை கேட்டோம், அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமா கிடையாது. நம்முடைய எந்த கிரியைகளின் படியும் அவர் நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. ஆதி காலம்னா என்ன அப்படின்னா, உலகமே உருவாகல, பிஃபோர் டைம் பிகன், காலமே தோன்றல, அப்பவே நம்ம அவருடைய எண்ணங்கள்ல இருந்திருக்கிறோம். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும், நம்ம தோன்றுவதற்கு முன்பதாக நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்துல தாயின் வயிற்றுல உருவாகி நம்ம பிறந்த பிறகு இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இந்த மனித அவதாரத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக, மனுஷனாய் நம்ம இந்த பூமியில வருகிறதற்கு முன்பதாகவே நம்ம அவருக்குள்ள இருந்திருக்கிறோம், அவருடைய கிருபைக்குள்ள நம்ம இருந்திருக்கிறோம். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து, நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம ஒன்னா கூடி இருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ நம்ம பிறந்தோம், இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம கிறிஸ்துவ பற்றி கேள்விப்பட்டோம், அவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. இது நம்ம பிறப்பு முன்பதாகவே, உலகம் தோன்றுகிறதற்கு முன்பதாகவே, ஆதி காலம் முதல் நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த கிருபை அப்போ நம்ம மேல எப்போ இருக்குது? நம்ம பிறக்கும் முன்பதாகவே இருக்குதான். அப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னதாகவே அந்த கிருபை நம்ம மேல இருக்கணும்னா, அப்ப அவருடைய அன்பு நம்ம மேல எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவ்வளவு நாள் அந்த கிருபைய புரியல, வெளிப்படுத்தப்படல. ஆனா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகு அந்த கிருபை என்ன செஞ்சுச்சா? வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கிருபைய ஆதாம் புரியல, மோசே பழைய உடன்படிக்கையில இருந்த ஜனங்கள் புரியல, இந்த கிருபை யாருக்குமே புரியல. இந்த கிருபை எப்ப இருந்தது? ஆதி காலம் முதல், நம்ம மனுக்குலம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம மேல இருந்தபடியினால அவர் நம்மை ரட்சித்து அழைத்தார். அந்த கிருபை இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபடியினாலே அந்த கிருபை என்ன செஞ்சிருக்குதான்? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அந்த வெளிப்படுத்தப்பட்ட கிருபை என்ன செய்திருக்குது? மரணத்தை பரிகரித்திருக்கிறாராம். அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. இந்த முழு மனுக்குலமும் எங்க போயிருச்சு? பாதாளத்துக்குள்ள இருக்குது. ஆதாமின் நிமித்தம் முழு மனுக்குலமும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். நம்ம பார்க்கிறோம், ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்போ நம்ம செய்த எந்த கிரியையும் அல்ல, கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக செய்து முடித்த கிரியையின் நிமித்தம் அவருடைய அளவற்ற கிருபையினாலே இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இன்னைக்கு இந்த கிருபையை சார்ந்து இருக்கிறவங்க, இன்னைக்கு நான் செய்கிற செயல் இல்ல, இன்றைக்கு இந்த கிருபை நான் பிறக்கும் முன்பதாகவே அந்த கிருபை என் மேல இருந்தபடியினாலதான் இன்றைக்கு நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு முற்றிலுமாய் அவருடைய கிருபையை சார்ந்திருக்கிறவர்கள், அவருடைய அன்பை சார்ந்திருக்கிறவங்க, இவங்க சுய பலன்ல நிக்க மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாகும். ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்துல கூட அவரை சார்ந்திருக்க தொடங்குகிற மனிதர்கள். அதனாலதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், இந்த முதல் ஆதாமின் நிமித்தம் நம்ம எல்லாரும் எங்க போயிட்டோம்? மாம்சத்துக்குள்ள இருந்தோம். அதான் எபேசியர்ல 2வது அதிகாரத்துல எல்லாம் பார்க்கிறோம். முற்காலத்துல இதெல்லாம் நீங்க செய்து கொண்டு வந்தீங்க, அப்பதான் கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேல ஆகாயத்து பிரபு கிரியை செய்து கொண்டு வந்தான். ஆனா இப்போ நம்ம அவருடைய கிருபையினால இன்றைக்கு கிறிஸ்து மரித்த பொழுது நாமும் மரித்து, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம்னா, இன்றைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நம்ம ஜீவனை பார்க்க முடியும். இன்றைக்கு அந்த ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம பாவம் மரணம் அப்படிங்கிற பிரமாணத்துல இருந்து கிறிஸ்துவின் கிருபையினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஜீவனின் ஆவியின் பிரமாணம், இந்த லாக்குள்ள நம்ம வந்துட்டோம், இந்த பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம். இன்றைக்கு நம்ம செய்கிற கிரியை அல்ல, அவர் செய்து முடித்த செயலின் நிமித்தம் அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு காலமும் இந்த மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இந்த மரணம் அப்படிங்கும் போது சரீர மரணம் மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் எந்தெந்த பகுதிகள்ல எல்லாம் மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்ததோ, மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்ச சிந்தையில இருந்து நாம் விடுபடும்படியாகத்தான் கிறிஸ்து பூமிக்கு வந்ததை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு ஆவியின் சிந்தையை உடையவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆவியின் சிந்தை நமக்கு எதை தருகிறதா? ஜீவனையும் சமாதானத்தையும் தருகிறதா. அப்ப இந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறதற்கு நம்மை தகுதிப்படுத்தின கிருபை அது இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறபடியினால. இன்னைக்கு நீங்க பார்க்கிற எந்த இடத்துலயும் நீங்க குறைவுள்ளவர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலாதாமுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கையில குறைவுகள். கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம சரீரத்துல சுகத்தை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய உறவுகள்ல அங்க ஜீவனை பார்க்க முடியும். பொருளாதாரத்துல நம்ம ஜீவனை பார்க்க முடியும். இதை எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா இந்த சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிக்கிறோமோ
தேவனுடைய கிருபையை நம்ம உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அவருடைய கிருபை நமக்கு பெருகுகிறத நம்ம பார்க்க முடியும். அவர் சிலுவையில நமக்காக பலியானது நிமித்தம் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்ம பாவியா இருக்கும்போது எதையாவது செஞ்சு அவர் கிறிஸ்து நமக்காக வந்தாரா? நிச்சயமா கிடையாது. அவருடைய கிருபையின்படி, அவருடைய அன்பின்படி, அவருடைய இரக்கத்தின்படி கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த கிருபையை பெறுகிறதற்கு நம்ம எதையாவது கொடுத்து நம்ம ஒரு காலம் பெற முடியாது. இந்த நியாயப்பிரமாண எண்ணங்கள்ல இருந்து முதல்ல நம்ம வெளியே வரணும். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலேயோ முடிவை பெற போகிறீர்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இத செஞ்சு நான் அவர்கிட்ட பெறணும், இதை நான் கொடுத்து அவர்கிட்ட பெறணும். இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ரொம்ப நல்லது. நம்ம இன்னும் எதெல்லாமோ நம்ம இவ்வளவு நேரம் ஜோம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனா இதெல்லாம் செஞ்சாதான் அவர்கிட்ட இருந்து பெறணுங்கிற ஒரு அந்த மனப்பான்மைய நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். மாறா அவருடைய கிருபையில, அவருடைய அன்புல நான் இன்னும் ஆவியில வளரணும், நான் இன்னும் விசுவாசத்துல பெருகணும், நான் இன்னும் தேவனுக்குள்ள ஐக்கியமாகணுங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம இந்த காரியங்களை செய்யும் போது அது நமக்கு ஆசீர்வாதமானதாய் இருக்கும். மாறா இதெல்லாம் செஞ்சாதான் அவர் என்ன நேசிப்பாரு அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளை விட்டு அறவே அது போகணும். கிறிஸ்துவின் அன்புல நம்ம இதை செய்யும் போது அது நம் வாழ்க்கைக்கு அற்புதமான ஒரு பலன்களை நமக்கு தரக்கூடியதா இருக்கும். முற்றிலுமாய் அவருடைய கிருபையை நம்ம சார்ந்து வாழ பழகணும். அப்படி இல்லைன்னா நம்ம எப்பவுமே ஒரு பயத்துக்குள்ளதான் இருப்போம். ஐயோ, இன்னைக்கு நம்ம இதை செய்யல, இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கல, இன்னைக்கு நான் ஜெபிக்கல, ஆண்டவர் என்னைய தள்ளிடுவாரோ, ஆண்டவர் என்னைய நேசிக்க மாட்டாரோ, நான் மற்றவங்க மாதிரி இன்னும் அவருக்குள்ள நான் வரலையே, அவங்க எல்லாம் அப்படி ஜோம் பண்றாங்களே, அவங்க எல்லாம் இப்படி கடவுளோட ஐக்கியமா இருக்காங்களே, எனக்கு இன்னும் அந்த அந்த கிருபை இல்லையே, அதை நான் செய்யலையே, அதனால தேவன் என்னைய வெறுத்துருவாரா? நிச்சயமா இல்லை. நீங்க அவருடைய கிருபைய நீங்க சார்ந்து வருவீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அவருடைய அந்த ஆவியில நீங்க பலப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். நீங்க மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணவே மாட்டீங்க. இது எல்லாம் அவருடைய இரக்கத்தை, கிருபையை சார்ந்து கொண்டு நம்ம வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. நம்ம செய்கிற செயலினால அவர் நம்மை நேசிக்கவில்லை. அவருடைய நம்ம உலக தோற்றத்துக்கு நம்ம உருவாகவே இல்லாதப்பவே அந்த கிருபை நம்ம மேல இருந்ததுன்னா, இன்றைக்கு பூமிக்கு வந்து இன்றைக்கு அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா அவருடைய கிருபை நம்ம மேல எவ்வளவுக்கு அதிகமாய் நம்ம மேல இருக்கும், எவ்வளவுக்கு அதிகமாய் நம்ம வாழ்க்கையில ஜீவனை நம்ம பார்க்க முடியும். அப்போ இது எல்லாமே இந்த கிருபை, இந்த அவர் கொடுக்கிற இந்த சமாதானம், இது எப்ப நம்ம வாழ்க்கையில பெருகும் அப்படின்னா அவரை குறித்து அறிகிற அறிவில். இன்றைக்கு தேவன் அந்த அறிவை தான் நமக்கு என்ன செய்கிறார்? தர விரும்புகிறார். இந்த கிருபை நமக்கு என்ன செய்தான்? வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வெற்றியோடு வாழ நமக்கு உதவி செய்தான். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்போ ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை நாம் பார்க்கவே முடியாது. பிசாசு பல நேரங்கள்ல எந்த எண்ணங்களை கொண்டு வந்தாலும் அவனை ஈஸியா நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நம் வாழ்க்கையில வந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க செய்கிற தேவன். நம்முடைய பலத்தினாலேயோ எதுனாலையும் கிடையாது. அவர் நமக்கு தந்த ஈவு,
யோவான் 1வது அதிகாரம் 16, 17 நம்ம பார்க்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி கிருபையை பெற்றிருக்கிறோமா? அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ், ஃப்ரம் ஹிஸ் ஃபுல்னஸ், அவருடைய பரிபூரணத்தினால. இன்னைக்கு அந்த கிருபை நம்ம மேல அது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை, சத்தியம். எதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில கிருபை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்க வாழ்க்கையில அதை தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். இது ஏதோ நம்ம சம்பாதிக்கிறது இல்ல. அப்படி பார்க்கணும்னா சிலுவையில அவருக்கு பக்கமாக தொங்குன அந்த அந்த சிலுவையில தொங்கின அந்த திருடன் கடைசி நேரத்துல அவன் எந்த செயலும் செய்யல. அவன் வாழ்க்கையில எந்த நல்ல காரியங்களும் அவன் செய்யல. அவன் செஞ்சதெல்லாம் திருட்டு வேலைகளாதான் இருந்திருக்கணும். ஆனா அவன் கடைசி நேரத்துல அங்க கேக்குறான், நீர் ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். ஒரு வார்த்தை தான். அங்க விசுவாசிக்கிறான். அந்த கிருபை அவன் மேல ஊற்றப்படுகிறது. நீயும் இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அப்போ எவ்வளவு பெரிய கிருபை. இது அவன் செய்யறதுக்கு எதையாவது செஞ்சானா, சம்பாதிச்சானா? இந்த அன்பை பெறதுக்கு ஒன்னே ஒண்ணு அவரை நம்புனான். அந்த நம்பிக்கையும் தேவன் கொடுக்கிறது தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எதுவுமே செய்யாதவனுக்கோ அங்க கிருபை உண்டாகுது. அப்ப இன்றைக்கு அவரையே சார்ந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் தம்முடைய கிருபையை தேவன் அளவில்லாமல் ஒவ்வொரு நாளும் அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு அந்த கிருபை எப்படியெல்லாம் அவருடைய கிருபை நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கிருபையினாலே ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய். இத செய்யறதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல. அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? ஃப்ரீயா, இலவசமா, அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, through the redemption of that is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம செய்த செயல்கள் ஒரு நாளும் நம்மை நீதிமான் ஆக்க முடியாது. அந்த ஒரு மனிதன் ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் என்ன வாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உண்மைய நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இதை அறிஞ்சு கொண்டாதான் நம்ம பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இலவசமா அவருடைய கிருபையினால, அவருக்குள்ள இருக்கிற மீட்புனால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த எண்ணம் நமக்கு இருந்தாதான் நம்ம தைரியமா கிருபாசன தண்டைக்கு போக முடியும். இது இல்லைன்னா நம்ம எப்பவுமே ஒரு பயத்திலையும் கலக்கத்திலையும் ஒரு சோர்வுலையும் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கவே முடியாத இடத்துலயும் தான் நம்ம இருப்போம். இன்னைக்கு அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ், அவருடைய பரிபூர்ணத்தினால கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிற நம்ம இலவசமா நம்ம இந்த கிருபையை பெறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்ம மேல அளவில்லாமல் இன்றைக்கு இருக்கிறபடியினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்.
கலாத்தியர் 4வது அதிகாரம் 4 முதல் 6வது வசனங்கள். கலாத்தியர் 4 முதல் 6. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாய் தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அடுத்தது, ஆகையால் இனி நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். இந்த கிறிஸ்து அவருடைய கிருபை நம்ம மேல இருக்குது அப்படின்னா முதல்ல ஒண்ணு அறிந்து கொள்ளணும். நம்ம காலம் நிறைவேறின பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இனி நம்ம என்ன கிடையாதான், அடிமை கிடையாதான், நம்ம புத்திரனாய் இருக்கிறோமா? புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம். அங்க இளைய குமாரன் கிட்ட அங்க அப்பா சொல்றாரு, மகனே எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இனி நம்ம அடிமை கிடையாது, அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோங்கிறத நம்ம இருதயத்துல ஆழ் மனதுல நம்ம எப்ப விசுவாசிக்கிறோமோ அப்ப நமக்கு எந்த காரியத்தை குறிச்சோ நம் வாழ்க்கையில பயம் என்பது இருக்கவே இருக்காது. நான் அப்பா கிட்ட போறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால இலவசமா அவருடைய கிருபையினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த ஆவியை என் உள்ளத்துல அனுப்பி இருக்கிறார், என் இருதயத்துல அவர் அனுப்பி இருக்கிறார். இனி நான் அடிமை கிடையாது, நான் அப்பான்னு போன அந்த அப்பா எனக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். இதுதான் தேவன் நமக்கு தந்தருளின ஒரு கிருபையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கிருபைய தேவன் தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இவ்வளோ காரியங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. இத நம்ம அறிந்து கொண்டோம்னாதான் வாழ்க்கையில நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு ஜீவியம் நம்ம வாழ முடியும், ஜீவனை பார்க்க முடியும். ஒரு 2 minutes கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை. நான் திருப்பி வந்துடுறேன். ஒரு 2 minutes அப்படியே நான் லைன்ல தான் இருப்பேன். 2 minutes. அப்போ இன்றைக்கு
நம்ம யாரு கிடையாது, அடிமைகள் கிடையாது. நம்ம போய் எங்கேயும் நம்ம அப்பாங்கிற உரிமையோடு போகும்படியாய், வரும்படியாய், அவருடைய சமூகத்திற்கு வரும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, நாம் எதை பற்றி நம்ம கவலைப்படணும், எதை பற்றி பயப்படணும்? நான் போவேன், என் அப்பா கிட்ட கேட்பேன். அவர் எனக்கு நிச்சயமாய் அவர் என் வாழ்க்கையில எல்லா ஜபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர், அவர் எனக்கு செவி கொடுக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோமானால், நாம் கேட்டவைகள் அத்தனையையும் நாம் பெற்றுக்கொள்ள நிச்சயமாய் முடியும். இதே வசனம் தான் 2 கொரிந்தியர் 5:21 நம்ம எப்படி தேவனோடு கூட அந்த காரியத்துல நம்ம நீதியை பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி, கிறிஸ்துவுக்குள் நம்ம இப்ப என்னவா மாறி இருக்கிறோம்? தேவனுடைய நீதியாய் மாறி இருக்கிறோம். அதற்காக பாவம் அறியாத அவர் என்னவானாரா? பாவமாக்கினாராம். அப்போ இன்னைக்கு நம்ம தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை அவருடைய கிருபையினால பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்மள பாவின்னு சொல்லி யாரும் நம்மை குற்றப்படுத்துகிற இடத்துல நம்ம இல்ல. இன்றைக்கு அவருடைய கிருபையினாலே நம்ம யார பெற்றிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள வாழ்க்கையில நம்மளை கைட் பண்றதுக்கு, நம்மளை தேற்றுகிறதற்கு, நம்மளை பலப்படுத்துகிறதுக்கு, நம்மளை சத்தியத்துல நடத்துகிறதற்கு, இது எல்லாமே அவருடைய கிருபையினால நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களாய் நாம் பார்க்கிறோம். அவருடைய கிருபையில என் கிருபை உனக்கு போதுங்கிறாரு. நமக்குள்ள எல்லா பலவீனத்திலையும், மாம்ச பலவீனம் என்ன இருந்தாலும் அந்த கிருபையை நம்ம சார்ந்து இருக்கும் போது நம்ம அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணமாய் விளங்குகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா அந்த கிருபை வரங்கள், ரோமர் 12வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்தை கேற்றதாய் சொல்ல கடவன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த கிருபையினால நம்ம என்ன பெறுகிறோமாம்? வரங்களை பெறுகிறோமாம். கிருபை வரங்கள் அங்க சொல்லியிருக்கு. தீர்க்க தரிசன சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். விசுவாசத்தை குலைக்கிற தீர்க்க தரிசனம் அல்ல, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற தீர்க்க தரிசனத்தை சொல்லணுமா. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை வரங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் அவருடைய ஈவு. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஒருத்தருக்கு போதிக்கிற வரம், ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் வரங்கள் எல்லாவற்றையும் நம்ம விரும்பும் போது நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா சில காரியங்களை சிலர் செய்யும் போது அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் செய்யறதை இன்னொருத்தர் செய்யவே முடியாது. அப்படித்தான் அவருடைய கிருபை வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த கிருபைக்குள்ள இவ்வளவு காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சுன்னு பாக்குறோம். அது ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முழு மனுக்குலமும் பாவத்திற்குள்ளாகி அங்க தேவனையே
அங்க அடைய முடியாத நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துலதான் கிருபையாகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த கிருபை பெருகின பொழுது, தேவனுடைய கிருபை வரமோ அது நித்திய ஜீவன் சொல்லி பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் ஒருவேளை மரணம் தான். அதுதான் ரோமர் 8:1 பார்க்கிறோம். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதாம்? நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த நித்திய ஜீவன் அப்படின்னா என்னன்னா, பரலோகம் போன பிறகு நமக்கு கிடைக்கிறது இல்ல. இந்த பூமியிலேயே அவரோடு கூட வாழ்கிற ஒரு அந்த இன்டிமசி, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு, அதுதான் நித்திய ஜீவன். அதுதான் யோவான் 17:3 நம்ம பார்க்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ இன்னைக்கு காலையில நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்ம செய்த செயல் இல்ல, அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபையும் இரக்கமும் அன்பும் அது மகா பெரியது. இலவசமா இதை நம்ம பெற்று இலவசமா நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இன்றைக்கு புத்திரர்களா இருக்கிறோம். குமாரனுடைய ஆவியை இன்றைக்கு அவர் நமக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் இந்த இடத்துல இருந்து நம்ம அவரை நேசிக்கிறதும் அவரை அறிகிறதுமான இடத்திற்குள்ள வந்து அவரோடு கூட ஒன்றிணைந்து வாழுகிற திரித்துவ தேவனோடு கூட ஒன்றிணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இது பரலோகத்துக்கு போன பிறகு இல்ல, இது பூமியிலேயே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் தேவனுடைய கிருபை வரமோ நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இத உணரணும். உங்க கூட ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும், ஒரு வருஷத்துல 365 நாட்களும் அவர் நம்ம கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவரோடு கூட உறவுல தான் நான் இருக்கிறேன். எந்த செகண்டோ நீங்க அவர் கூட பேசலாம். எந்த ஒரு சின்ன பிரச்சனையில இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் அவர்கிட்ட நம்ம கொண்டு போக முடியும். அவர் நமக்காக இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய உறவை அவர் ஆசையா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்பவோ நம்ம எப்ப அவர்கிட்ட அந்த உறவுக்குள்ள போவோம் அதுல அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஒரு திரித்துவத்துல ஒரு நபர் அங்க பரலோகத்துல அங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்களுக்கு என்ன குறைவு இருந்திருக்க முடியும்? ஆனா அங்க இருக்க முடியாம அங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா நம்ம மேல வைத்த அன்பு, அதாவது பரலோகமே அவங்களுக்கு நம்ம இல்லாம அது பரலோகமா இல்லையா? அப்படி அந்த அளவுக்கு நம்மை நேசித்தபடியினாலதான் பிதா தன்னுடைய குமாரனையே அவர் பூமிக்கு அனுப்பினாரா. அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார்னா இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில பார்க்கிற எந்த குறைவுகள் அது நிஜமா இருக்க முடியும்? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் பெருசு. வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, சுகம் அவருடையது, சமாதானம் அவருடையது, சந்தோஷம் அவருடையது. இது எல்லாத்தையுமே நமக்கு அளவில்லாமல் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த வாழ்க்கையில இன்னும் நம்ம வாழ முடியாததுக்கு காரணம் இன்னும் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளாதத காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். ஏன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்?
அது அப்படி அப்பான்னு கூப்பிடுறதுல அந்த பரலோக தகப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ஒரு நம்ம பிள்ளை ஆக்சுவலா இங்க நம்ம பெர்லின் இருக்கிற அவ பிள்ளை அன்னைக்கு அம்மான்னு கூப்பிட்ட உடனே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். என் பிள்ளை என்னை அம்மான்னு கூப்பிடுது, என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடுது அப்படிங்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். ஒரு ஒரு தாய் தகப்பனுக்கு தான் பிள்ளை அப்பான்னு கூப்பிடும் போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் நீங்க அப்பான்னு கூப்பிடும் போது நம் தகப்பனுக்கு இருக்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அப்பதான் அந்த அன்புல நம்ம வாழ முடியும். இந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ள முடியல, உணர முடியல, அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ளணும். நீங்க உங்களையே நீங்க பாத்துருக்கியோ, நான் இதை செய்யலையே, நான் அதை செய்யலையே, நான் அப்படி இருக்கிறேன்னா, நான் இப்படி இருக்கிறேன்னு உங்க மேல இருக்கிற அந்த கண்ணை முதல்ல எடுக்கணும். இதுவே முதல்ல ஒரு மாம்ச சிந்தை. நம்முடைய நீதியெல்லாம் வெறும் அழுக்கான கந்த, அதை அவர் பார்க்கவே இல்லை. அவருடைய இரக்கம் அன்புனால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சிங்காரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அவர் நம்மை நேசிக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருந்தோம்னா, இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்துல இத சொல்லும் போதே இந்த ஆசீர்வாதத்தை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். எவ்வளவு கிருபை என் மேல வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் பலரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் புதிய உடன்படிக்கையில அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இன்றைக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று உன்னதத்துல அவரு கூட உட்கார்ந்து இருக்கிறோம்னா, இன்றைக்கு இந்த உலகத்தின் எந்த காரியங்கள் நம்மை தொட முடியும், நம்மை சேதப்படுத்த முடியும்? இன்றைக்கு அவருடைய இரத்தத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோமா? அவருடைய பரிசுத்தமாக்குதல் இன்றைக்கு நம்ம மேல இருக்குது. ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா, உலகத்தின் எந்த எண்ணங்களும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு குறைவுகளை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்படவே மாட்டோம். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபத்துக்குள்ள போகலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல். இந்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் மாம்ச எண்ணங்கள்ல தான் சிக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த ஆவியானவர் நமக்குள்ள, இந்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை பத்தியும் நம்ம நல்லா தியானித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவினுடைய கிருபைக்காக இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து இருக்கிறோம். கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா, இன்றைக்கு அந்த பிளட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, இன்றைக்கு அந்த ரத்தம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நாமும் இருந்து அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு எந்தவித தீங்கு நம்மை அணுக முடியும், சேதப்படுத்த முடியும்? அந்த கிருபை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவனுக்குள்ள வாழுகிற கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியாததுக்கு ஒரு முக்கியமான காரணம், மனுஷரை போல சிந்திக்கிறோம். அவங்க என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க, இவங்க என்ன பார்த்து எரிச்சல் படுறாங்க, இவங்க எனக்கு செய்வதை செய்யறாங்க, அவங்க எனக்கு பில்லி சுனிய வைக்கிறாங்க. இதையே சிந்திச்சு வசனத்தை
அறிந்து கொள்ளாதபடி, மனிதர்கள் பேசுகிற காரியங்கள்லயும் மனிதர்களுடைய செயல்பாடுகள்லயும் நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருந்ததுனாலதான் இப்படி ஒரு 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 ஃப்ரீ லைஃப் அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்ம சுதந்திரிக்க முடியல. ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய கண்களை அவர் திறக்கிறார். இல்ல, நீ அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிற, நாமும் நம் குடும்பமும் அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்மையோ நம் குடும்பங்களையோ ஒரு தீங்கும் அணுக முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் வரும்போது நம்ம வாழ்க்கையில இந்த கிருபை, சமாதானம் அது பெருகி கொண்டே இருக்கும். இந்த வார்த்தையை நீங்க தியானிச்சு பாருங்க. இந்த வார்த்தை, இந்த மெசேஜ நம்ம அப்லோட் பண்ண பிறகு மறுபடியும் இத நீங்க கேட்கதான் ஒவ்வொரு பகுதிகளில் உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். இந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில மற்ற பகுதிகளில் இருக்கிற இருள்களை அது நீக்க முடியும். ஒருவேளை இது நமக்கு சிலருக்கு தெரிந்த சத்தியமா கூட இருக்கலாம். ஆனா இது இன்னும் வெளிச்சம் கொடுக்காத இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம்னா இத மறுபடியும் நாம் கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. பவுல் சொல்றாரு, நான் சொன்னதையே நான் திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. அது மாதிரிதான் சில நேரங்கள்ல நமக்கு தெரிஞ்சதையே நம்ம திருப்பி கேட்கும் பொழுதுதான் அங்க ஜீவன் உண்டாகும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த பகுதிகளிலும் மரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில அதிகாரம் இல்லை. வெளிப்படுத்துதல 20வது அதிகாரம் நினைக்கிறேன் 6வது வசனத்துல வரும். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்தவர்கள் மேல 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லையாம். முதலாம் உயிர்த்தெழுதல் யாரு? கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தப்போ நாமும் உயிர்த்தெழுந்தோம். நம்ம மேல இந்த 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம விரும்புற வரைக்கும் இந்த பூமியில நம்ம என்ன செய்ய முடியும்? அவருடைய கிருபையினால, அவருடைய அன்புனால. 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்த அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்போ இது 1000 வருஷம், இதெல்லாம் நிறைய உள்ள டீப்பா போனா நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைந்தவர்கள் 2ஆம் மரணத்துக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அதுல நீங்க வெளிப்படுத்துதல்ல பல வார்த்தைகள், நம்ம தப்பா புரிந்த வார்த்தைகள் நிறைய இருக்கு, வசனங்கள். அதை வச்சு பயந்து கொண்டிருந்த நாட்களும் இருக்கு. ஆனா வெளிப்படுத்துதலே வெற்றியின் புஸ்தகம். அது எப்படி அங்க சத்துருவை ஜெயித்த புஸ்தகமா தான் அதை நம்ம பார்க்கணும். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். அன்றைக்கு சங்கார தூதன் உள்ள நுழையாதபடி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியலன்னா, இன்றைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிற நம்மையோ நம் குடும்பத்தையோ நம்முடைய சரீரங்களையோ எப்படி சத்துருவானவன் தொட முடியும் அப்படிங்கிறத நீங்க ஆழமா உங்க இருதயத்துல நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த வெற்றியின் வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். அதனால இந்த வார்த்தைகளை நீங்க தியானிச்சு பாருங்க. சிலர் இதுல கண்டிப்பா இந்த வார்த்தைகளை நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. நீங்க தியானித்து பாருங்க. நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும் போதுதான் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். நாமும் மனுஷரை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நம்மை பார்த்து எப்படி அவர்கள் கிறிஸ்துவை அறிய முடியும்? இவங்களும் நம்மள மாதிரிதான், இவங்களுக்கும் இவங்க வாழ்க்கையும் ஒரு சண்டையும் குழப்பமும் போராட்டமும் வியாதியுமா இருக்குது, நம்மள மாதிரிதானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல தேவன் நம்மளை வைக்கல. நம்மை விசேஷப்படுத்தி இருக்கிறார். குமாரன் ஆவிய நம்ம உள்ளத்துல கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாரோ அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப அவர் இருக்கிற பிரகாரமாக நம்ம இருக்கிறோங்கிற அந்த எண்ணம் நமக்கு வேணும். இந்த உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா நாமும் தைரியமா சொல்லணும், என்கிட்ட ஒண்ணுமே அவனுக்கு பங்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
நான் இன்றைக்கு வானத்துக்குரியவள், நான் உன்னதத்துல அவரு கூட உட்கார்ந்திருக்கிறேன். என்னுடைய ஆவி இன்றைக்கு அவர் கூட தான். நம்ம நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு பார்ட் இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட தான் இருக்குது. இன்றைக்கு நான் ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒன்றும் என்னை ஆளுகை செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்ம இருதயம் அது ஆழமா அந்த சத்தியத்தை அறிந்து ஆழ் மனதுல இதை அறியணும். அறிய 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 நம்ம வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகுகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய அப்பா எந்த செயல்பாடுகளும் அல்ல, உங்க இரக்கத்தினால, உங்க தயவுனால நாங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், குற்றமற்றவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க எங்க மேல வச்ச அன்பு, என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடணும், என் பிள்ளை என்கிட்ட ஒன்று சேரணும் அப்படின்னு திரித்துவ தேவன் எங்க மேல வச்ச அன்புனால என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னு சொல்லி உங்க இருதயம் களி கூறுகிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட அன்பு எங்க மேல வச்சதுனாலதான் குமாரனையே எங்களுக்காக கொடுத்ததை பார்க்கிறோம். குமாரனையே எங்களுக்காக நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மற்ற எதை எங்களுக்கு நீங்க தராம இருப்பீங்கப்பா. அந்த அன்பை இன்னைக்கு நாங்க ஆழமாய் அறிந்து கொள்ள நீங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்கப்பா. அப்பா, ஒவ்வொருவருடைய இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பயங்கள் விலகட்டும். உங்க அன்பை ஆழமாய் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எபேசியர் 3 ஜெபித்த அந்த ஜெபத்தை நாங்க நினைத்து பார்க்கிறோம் அப்பா. கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நாங்க ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும்ப்பா. எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. அந்த கிருபை எங்க மேல நீங்க ஊற்றுங்கப்பா. நாங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை, எங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொரு நொடி பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அறிவுக்கு எட்டாத அந்த ஆச்சரியமான அன்பை நாங்க அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு நொடி பொழுதும் எங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமை எங்களுக்குள்ள உன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும்ப்பா. உங்க அன்பை எங்களுக்கு அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும்ப்பா. இதுதான் நாங்க நினைக்கிற காரியம், நாங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியம். நாங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமா எங்களுக்குள்ள அந்த வல்லமை அந்த கிரியை செய்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த நொடி பொழுதுல இருந்து இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் என்ற நிச்சயத்தோடு உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில எங்களுக்கு அது வேணும், இது வேணும், இதெல்லாம் நீங்க எங்களுக்கு கூட கொடுப்பீங்கப்பா. ஆனா இந்த ஒரு காரியத்தை நாங்க ஆவலாய் வாஞ்சிக்கிறோம்ப்பா. உங்க அன்பை நாங்க ஆழமா அறியணும். எங்க அறிவுக்கு எட்டவே எட்டாது அந்த அன்பை, ஆச்சரியமான அன்பை நாங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்க உணர்ந்தவர்களாய் இந்த பூமியில வாழணும்ப்பா. என் பிள்ளைன்னு நீங்க கூப்பிடுகிற சத்தத்தை எங்க காதுகள் கேட்கணும்ப்பா. தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே அப்பா, இங்க வந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா குறைவுகளும் நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில அதை நிறைவாக்கி தருகிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, வந்த ஒவ்வொருவர் மேலயும் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைய நான் பேசுறேன்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி நான் பேசுகிறேன்.
தகப்பன் அப்படியே நீங்க பிளஸ் பண்றீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பின் கரங்கள்ல ஒவ்வொருவரும் பறைக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. என் கரத்துல இருப்பவைகளை ஒருவனும் ஒரு காலம் பறித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நீர் கிருபையின் தேவன், நீர் இரக்கங்களின் தேவன் அப்பா. உங்க ரத்தத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்பா. நாங்களும் எங்கள் குடும்பமும் உங்க ரத்தத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம்னு சொல்லி நாங்க பேசுறோம்ப்பா. கர்த்தர், இந்த ரத்தத்துக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற எங்களை ஒரு தீங்கும் அணுக முடியாது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். கர்த்தர் அப்படியே எங்களை பாதுகாக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், அரவணைக்கிறீர். ஆவிக்குரிய பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் எங்க மேல அளவில்லாமல் நீங்க ஊற்றி இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். என் அன்பின் கரங்களுக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.